நவநீத வேணுகோபால சுவாமி பெருமாளுடைய அவதாரமாக இருக்கிறதான நவநீத வேணுகோபால சுவாமிங்கிறது மாப்பிள்ளை. திரிவிக்ரமன்றது அவர் பேர் தான், அதனால ஒன்றும் தப்பு இல்ல. வேணுகோபால சுவாமி மாப்பிள்ளையாக இருக்கிறார். இங்க பெண் வீட்டார், பெண்ணுடைய பெயர் சொல்லணும். ஆண்டாள் தாயார். ஆண்டாள் தாயார் ராதா ருக்மிணி ஆண்டாள் நாச்சியார் அப்படிங்கிறதான பெண்ணை சாமி கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. சாமி நீங்க பெண்ணு வாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கீங்க, ரைட்டா? இப்போ உங்க பின்னாடி பக்கம் உங்களை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. யாரு? இந்த பக்கம் இருக்கிற பக்தர்கள் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பெண்ணு வீட்டார். சரியா? இப்போ மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பொண்ணு வீட்டார் கேக்குறாங்க. என்னென்ன வேணுமோ கேட்டுக்கலாம். சீனே கேளு சீனே நிறைய. சாமி குடுங்க சாமி. இந்தாங்க. கிருஷ்ணகிரி விழா இவ்வளவு சிறப்பா நடக்குதுன்னா எல்லாருடைய ஒத்துழைப்புனால இந்த அளவு சிறப்பா நடந்துட்டு இருக்கு. வருஷம் இதோட சிறப்பா நடக்கணும்னு பெருமாளை வேண்டிக்கிறேன். இந்த பாகியம் வந்து இங்க இருக்கிற கிருஷ்ணகிரி மக்களுக்கு கிடைச்சதற்கு கோடி புண்ணியம் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். பெருமாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை வேண்டிக்கிறேன். அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதை இப்ப சொல்லுவாங்க. பெண்ணுகிட்ட இருந்தா என்ன வேணும்? பெண்ணு மட்டும் கொடுத்தா போதுமா? பொண்ணு பொருட்கள் வைர வைடூரியங்கள் எதுவுமே வேணாம். சாமி மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா போதுன்ற அளவுக்கு இருக்கிறாங்க. வேணாம், ரொம்ப சந்தோஷம். பெண்ணு வந்தாலே எல்லாம் வந்துருக்காங்க. அதனால லட்சுமி தாயா யாருன்னா நம்ம அனுதினமும் நம்ம போற வாகனங்களுக்கும் சரி, போட்டுக்கிறதான வஸ்திரங்களுக்கும் சரி, சாப்பிடுற உணவுக்கும் சரி, இருக்கிற இடத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே அதிபதி, எல்லா சௌபாகியங்களுக்கும் தலைவி யாருன்னா மகாலட்சுமி தாயார். இங்க ராதா ரூபமாக லட்சுமி தேவி கொழு இருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த பெண் யாரு? பூமாதா தேவி இல்லையா? இந்த பூமியில நம்ம நல்லபடியா வாசிக்கிறதுக்கு இந்த சௌபாகியங்கள் எல்லாம் தேவை. ஆனா இந்த சௌபாகியங்கள் எல்லாம் இருக்கணும்னா பூமின்றது தேவை. பெண் எப்படி இருக்கணும்? பூமாதா தேவி மேல பொறுமையா இருக்கணுமா? அந்த மாதிரி இருக்கிறதான பெண்ணை இங்க ரெண்டு பெண்களை அவங்க கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஏதோ சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க, சொல்லுங்க. சொல்லு சேனி. பத்மாவதி தாயார் ஆண்டாள் ஸ்ரீ லட்சுமி தேவி பெருமாளை மணந்து சகல ஐஸ்வர்யங்களோடும் இந்த பூலோகத்தில் இருக்கும் அனைவரையும் சகல ஜீவராசியும் காத்து ரசிக்குமாறு அனைவர் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமோ நாராயணாய நமக. இந்த மாதிரி லட்சுமி தாயார் கொடுக்கறதுனால எல்லா சௌபாகியத்தையும் அவங்க கொடுத்துடுறாங்க, கேட்காம கொடுக்குறாங்க எல்லா பொருட்களையும். அதே மாதிரி பூமாதா தேவியினுடைய அம்சம் தான் யாரு? கோதை நாச்சியார். பூமாதா தேவியினுடைய அம்சமாக இந்த பூவுலகத்தில் அவதாரம் பண்ணதான தேவி நம்ம கோதை நாச்சியார். பெரியாழ்வாருக்கு மகளாக துளசி வனத்தின் நடுவிலே அவதாரம் பண்ணதான தேவி. திருப்பாவை அப்படிங்கிறதான உன்னதமான நூலை நமக்கு கொடுத்தவர். இந்த மார்கழி மாதத்துல பாவை நோன்பு இருந்து அனுதினமும் யாரெல்லாம் பெருமாளுக்கு ஆராதனை பண்றாங்களோ திருமணம் ஆகாத கன்னிமார்களுக்கும் காளையர்களுக்கும் பெருமாளுடைய ஆசீர்வாதத்தினாலே அவங்களுக்கு எல்லாம் அந்த விரதம் இருக்கிறதுனால கல்யாண பாக்கியம் கை கூடும் அப்படிங்கிறது ஆசீர்வாதம். அப்பேற்பட்ட அம்மாவுக்கு என்ன பேர்? அந்த மாலையை கொடுக்கறதுனால சூடி கொடுத்த சுடர்கொடி. இப்படி பெரியாழ்வார் வந்து மாலை சொல்லும் பொழுது அவருக்கு தெரியாம அந்த மாலையை போட்டு அலங்காரம் பண்ணி கண்ணாடியில பார்த்து நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா பெருமாளுக்கு அந்த மாலையை கொண்டு போய் கொடுப்பாங்களாம். ஆனா ஒரு நாள் இந்த பெரியாழ்வார் பார்த்த உடனே இது பெருத்த அபச்சாரம், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இந்த மாலையை ஒரு முறை கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்துங்க, அவர் என்ன பண்றாருன்னு பாக்கலான்னு அதை கொண்டு போய் சாத்தும் பொழுது என்ன பண்றாரு? சுவர்ண மேனியாக மாறிடுறாரு பெருமாள். சந்தோஷமாக ஏற்றுட்டு அசரீதியா வந்து சொல்றாரு, பெரியாழ்வாரே உன் மகள் எனக்காக அவதாரம் பண்ணதான தேவி. அதனால இந்த திருப்பாவை நோன்பை உலகத்தார் அனைவருக்கும் அறிய வேண்டும். பக்திங்கிறதான பெரிய விஷயம் அனைவருக்கும் எளிதாக சென்று அடைய வேண்டும். திருப்பாவை சொன்னா என்ன பண்றோம்? அவ்வளவு சந்தோஷமா மனசு இருக்கு. இன்னும் பக்தியா சொன்னா கண்ணுல ஜலம் விட்டு நம்ம அந்த திருப்பாவை சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கிறது. பெருமானுடைய சாநித்தியம் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிறது. அப்படியான நூலை தரக்கூடியதான தேவி இந்த ஆண்டாள் நாச்சியார். ஒரு பெண்ணானவள் கணவன் மீது எப்படி பற்று கொள்ள வேண்டும், எப்படி அவங்களை வந்து ஒழுக்கத்துடனும் நல்ல பாக்கியத்துடனும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நம்ம கோதை நாச்சியார் தேவி. எல்லா பெண்களும் கோதை நாச்சியார் போலவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உதாரணமாக வந்த அவதாரம் அம்மா. அதனால நாளைக்கு காலையில எனக்கு அவளை கல்யாண பெண்ணை போல அலங்காரம் பண்ணி எனது ஆலயத்திற்கு கூட்டிட்டு வாங்க. எந்த ஆலயம்? வேணுகோபால சுவாமி ஆலயம். வேணுகோபால சுவாமி. ஆனா பெரியாழ்வாருக்கு சொன்னது
ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதனுடைய சன்னதிக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா அப்படியே அலங்கார கோலத்தோட கல்யாண பொண்ணா போறாங்க, கையில மாலையை எடுத்துக்கிறாங்க, சுவாமியை நோக்கி நகர்ந்துட்டே வராங்க. அப்போ ஜோதியாக மாறி பெருமானுடைய திருமார்பில் ஐக்கியமாகி மோட்சத்தை அங்கே வைகுண்ட லோகத்திற்கு போய் சேர்றாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி சூடி கொடுத்த சுடற்குடியாக இருக்கும் ஆண்டாளையும் ராதா ருக்மிணின்றதான லட்சுமி பத்மாவதி ஸ்வரூபமுடைய பெண்களையும் இங்க கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் சாமி. அப்படித்தானே? இவ்வளவு நம்ம கொடுக்குறோம், இவ்வளவுலாம் தரோம். ஆனா மாப்பிள்ளை என்ன படிச்சுக்கிறாரு, எதை வச்சு நம்மள காப்பாத்துவாரு, பொண்ணு எப்படி காப்பாத்துவாருன்னு கேட்கலையே. கேளுங்க, சொல்லுங்க சாமி. என்ன படிச்சிருக்கிறாரு மாப்பிள்ளைன்னு கேக்குறாங்க. படிச்சிருக்காரு, எப்படி காப்பாத்துவாரு? மாடு மேய்க்கிறது படிச்சிருக்காரு. மாடு மேய்க்க படிக்கணுமா? அப்புறம் அகில உலகத்தையும் ரட்சிக்கக்கூடியதான மூர்த்தி. ரைட். வேற என்ன புகழ் எல்லாம் இருக்கு உங்க மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சுக்கிறோம். கோபமாங்கிறாரு, கோவர்த்தனை கிரிதாரியா இருந்தாலும் கோபமா வந்து அப்படி இரண்டு சம்மானம் பண்ணு பக்கத்திலே போக முடியாது. நான் எப்படி பொண்ணு கொடுக்குறது? சாந்தம். எங்க பொண்ணு வந்தாதான் நீங்க அமைதியா இருப்பீங்க. ஒத்துக்கிறீங்களா? ரைட், சந்தோஷம். அப்படியாக பெருமாள் வந்து ஒவ்வொரு அவதாரமும் பண்ணி நம்ம பக்தர்களை காத்தருளை செஞ்சார். சுவாமி மட்சமாக வந்தார், நமக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கும் வேதங்களை காப்பாற்றினார் முதல் அவதாரத்துல. இரண்டாவது கூர்மமாக வந்தார், தேவர்களை எல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக அமிர்தத்தை எடுத்து பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் எடுக்கிறதுக்காக கூர்மாவதாரமாக வந்து மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை கொடுத்தார். அடுத்த அவதாரம் வராக அவதாரம். நம்ம இருக்கிற வாழ்றதான இந்த பூமியை காப்பாற்றி பூமி பிராட்டியை மூக்கின் மேல வைத்து காப்பாற்றியதான மூர்த்தி வராக மூர்த்தி. அடுத்தது நரசிம்மசாமியாக அவதாரம் பண்ணார். அது என்ன சொல்லலாம்? நரசிம்மராக வந்து பக்தர்கள் கூப்பிட்டா என்ன பக்தியோட என்ன நம்பினா நான் அடுத்த நிமிஷமே வந்து அவங்களை காப்பாற்றுவேன்றதுக்காக நிதர்சனமான ஒரு உதாரணம் நரசிம்ம சுவாமி. நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது. அதனால கூப்பிட்ட உடனே காப்பாற்றுறதான தெய்வம் நம்ம நரசிம்மமூர்த்தியாக வந்து பக்த ரட்சணத்தை செய்தார் நரசிம்ம சுவாமி. அடுத்து வாமனனாக வந்தார். வாமனராக வந்தார், உலகையும் அமைந்து எல்லாத்துக்குமே நான் தான் தலைவன் அப்படிங்கிறதான ஒரு உண்மையும் உணர்த்தினார். அடுத்து பரசுராமராக வந்தார், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்படி கைங்கரியம் பண்ணணும்ன்றத சொல்லிக் கொடுத்தார். அடுத்து ராமராக வந்தார், ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்து எப்படி புருஷோத்தமனாக வாழ்ந்தார். எல்லாரையும் உத்தமனாக இருக்கக்கூடியதான ராமர். ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல், எப்படி ஒரு புருஷனாகப்பட்டவர் எப்படி வாழணும், வீரனாக சூரனாக வாழணும், ஒழுக்கத்துடன் வாழ்ந்தார் நெறியை கற்றுக் கொடுத்தவர் ராமபிரான். அடுத்து பலராமனாக வந்து பிரஜாபாலனம், எல்லாரையும் எப்படி காப்பாற்றணும், நம்மள நம்பி இருக்கிறவங்களும் எப்படி காப்பாற்றணுன்றதான உதாரணத்தை சொன்னார் பலராமன். அடுத்து கிருஷ்ணனாக வந்தால் நம்ம கோயில்ல நிலையாக நிலைத்திருக்கிறார். என்ன ஒரு பேரு? நவநீத வேணுகோபால கிருஷ்ணனாக வந்து அவர் இருக்கிற இடத்த சந்தோஷமா வச்சுக்கிறார். பிருந்தாவனம் அவர் எங்க போனாலும் எப்படி இருக்கும், அந்த இடத்துல அமைதியா அப்படியே சோகமா இருக்கிறதான வாய்ப்பே கிடையாது. கிருஷ்ணர் இருக்கிற இடம் சந்தோஷம் நிறைந்ததாக பிருந்தாவனமாக பார்க்கடல்ல எப்படி வைகுண்டம் இருக்குதோ அது போல கிருஷ்ணர் இருக்கிற இடம் இருக்குமா? துவாரகையும் சரி பிருந்தாவனமும் சரி. அப்பேற்பட்ட நமக்கெல்லாம் இன்னைக்கும் கூட நம்ம ஆதாரமாக வச்சு நம்ம வழிபாடு பண்றதான நூல் என்ன நூல்? பகவத்கீதை அப்படிங்கிறதான உயர்ந்ததான நூலை கொடுத்து ஜெகத் குருவாக இருக்கக்கூடியதான சுவாமி நம்ம கிருஷ்ணர். மாடு மேய்க்கிறது மட்டும் இல்ல, பாரதத்துல தேரையும் ஓட்டி அந்த போரையும் நடத்தினார். அதே மாதிரி ஒரு ஜனங்களுக்கு கஷ்டம் பொழுது கோவர்தனத்தை சுண்டு விரலால தூக்கி எல்லா பிரஜைகளையும் காப்பாற்றினார். விஷோன்றது வரும்போது காளிங்கத்தின் மேல டான்ஸ் ஆடி காளிங்க நர்த்தனராகி கிராமத்தை எல்லாம் ரட்சித்தார். மற்றும் கம்ச சாணூரன் போன்றதான அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணார். இப்பேற்பட்ட எல்லா திருவேலையும் செஞ்சுட்டு கடைசியில கல்யாணமும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக ராதா ருக்மிணி வேணுகோபால சகித நம்ம கிருஷ்ண பரமாத்மா நம்ம ஆலயத்தில இருந்து என்னைக்குமே சந்தோஷமா அல்ல இவரையும் காப்பாற்றணும், தாயாகவும் தந்தையாகவும் இருக்கணுன்றதுக்காக இந்த திருநன்னாளிலே கோதாதேவியை ரங்கமன்னார் வடிவமுள்ள சுவாமிக்கு நம்ம திருக்கல்யாணம் செய்து கொடுக்கிறோம். சரியா? சந்தோஷமா? எல்லாரும் சம்மதமா? நிச்சயதாம்பரம் மாத்திக்கலாமா? இப்பேற்பட்ட பெருமை வாழ்ந்த மாப்பிள்ளையும் பெருமை மிகுந்த பெண்ணையும் நிச்சயதாம்பரம் பண்றது. ஒரு சாதாரண பெண்ணை நம்ம கன்னியாதானம் பண்ணோம்னாலே நம்ம 3 தலைமுறைக்குள்ள பெரியவங்களுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்குமா? ஆனா நம்ம இன்னைக்கு இங்க இந்த ஆலயத்துல அவனருளாலே அவன் தாள் வணங்கி இங்க வந்ததுனால என்ன பண்றோம்? எல்லாரும் சேர்ந்து கோதாதேவிய
இது பண்ணி கொடுக்குறோம், கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறோம். அதனால நம்ம வம்சத்துல இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் எந்த தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீங்க அவங்க வைகுண்டத்துல போய் பெருமாண்டத்துல போய் சேரணும் அப்படின்னு சுவாமியை விண்ணப்பம் பண்ணி நமக்கு எல்லா சௌபாகியங்களும் கிடைக்கணும்னு அம்மா அப்பாவா இருக்கிறதான வேணுகோபாலரை வேண்டிட்டு இப்ப நிச்சயதாம்பலம் மாத்திக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க. ஓம் ராதா ருக்மிணி ஸ்ரீதேவி பூமாதாதேவி நீலாதேவி ஸ்வரூபமுடைய ஸ்ரீ கோதை ஆண்டாள் நாச்சியார் என்னும் கன்னிகையை ஆதிநாராயண ஸ்வரூபன் ஸ்ரீ நவநீத வேணுகோபால சுவாமி ஸ்வரூபனாகிய ரங்கமன்னார் என்னும் வரனுக்கு ஆகாசவீன சாட்சியாக பூமாதேவி சாட்சியாக அக்னிதேவன் சாட்சியாக அருந்ததி சாட்சியாக 33 தேவர்கள் சாட்சியாக பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாருக்கு காலில் விழுந்து சாமி சந்தோஷம். பெண்ணை வச்சு நல்லா காப்பாத்தினா போதும். சொல்லுங்க. கன்னியாதானம் செய்து கொடுக்கிறோம். மகாபாகியம் மகாபாகியம் மகாபாகியம். கன்னியாதான கால முகூர்த்தः முகூர்த்தோ அஸ்து. சொல்லுங்க. ஸ்ரீ ரங்கமன்னார் சுவாமி என்னும் வரனுக்கு கோதாதேவி ஆண்டாள் நாச்சியார் என்னும் கன்னிகையை 33 தேவர்கள் சாட்சியாக கன்னிகாதானம் செய்து கொடுத்து செய்து வாங்கிக் கொள்கிறோம். மகாபாகியம் மகாபாகியம் மகாபாகியம். கங்கனோதாரண கால முகூர்த்தः சுமுகூர்த்தோ ஹஸ்தோ. பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கங்கணம் கட்டுகிறார். அந்த கங்கண கயிறுல நாகதேவதைகளும் மஞ்சள் கொம்புல லட்சுமி தாயாரும் இருக்கிறதாக ஐதீகம். இந்த வீட்சணை பார்க்கறதுனால நமக்கு தோஷங்கள் எல்லாம் நாகதோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும், திருமண தடையெல்லாம் நீங்கணும், திருமணம் ஆகாதவர்களுக்கு கல்யாண பாக்கியம் கைகொள்ளணும்னு சொல்லி சுவாமியினுடைய கங்கணத்துக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவோம். சகலவாதி. ஓம் सहस्रशीर्षं देवं विश्वाहाक्षं विश्वसंभवो विश्वं नारायणं देवमक्षरं परममृतमो विश्वतः परमः नित्यं विश्वं नारायणकं हरिं विश्वमेवेदं पुरुषं तद्विश्वमुपजीवति पतिं विश्वस्यास्मेश्वरकं शाश्वतकं शिवमच्युतो नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणमो नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणपरः नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः नारायणपरो ध्यानं नारायणपरः यच्चगिन्दक्षगत्रिष्वं दृश्यते तो यदेति वा मार्गळि तिङ्गल मधुनिरेन्दनन्नाल நீராட போதுவீர் போதுவினோ நீரிடையீர் சீர்மகுமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழில் நந்த கோபன் குமரன் ஏராத கண்ணி யசோதை இளம் சிங்கோ கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பயற்கின்ற பரமனடி பாடி நீர்ந்தோ பறந்தோ நாப்பாடி நீராடி மயிர் செய்தோ
செய்யாதன செய்யும் தீக்குறளை என்னும் செய்வாரென்று நீ உணர்ந்தேவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் வாடி நாங்கள் நம்பாவைக்கு சார்ந்து நீராடினால்